மீண்டுமாய் ஒரு புதிய நாளை, புதிய வாரத்தை கட்டளையிட்டு இந்த நாட்களிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும், உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும், எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரமையா. விசேஷித்த விதமாய் இந்த இடத்தில் துதிகளை கொண்டு வந்து, ஜெபங்களை கொண்டு வந்து, அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளும் அவர்களுடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் அந்த தேவைகளை நீர் சந்திக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஐயா. மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாளும் ஆண்டவரே தேவரீர் இந்த நாளும் ஜெபத்தை கேட்டு இந்த நாட்களிலே அவருடைய தேவைகளை நீர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நாங்கள் கடந்த இந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே இந்த ஆலயத்தை குறித்து இந்த நாட்களிலே ஒரு ஆலயத்திலே அங்கே ஆண்டவருடைய அந்த ஆலயம், அதாவது சாலோமன் கட்டின ஆலயம், அது மட்டுமல்ல நெகேமியா இவர்களுடைய அந்த ஆலயம், ரெண்டு ஆலயங்கள் இந்த நாட்கள் அதை குறித்து பார்த்தோம். மூன்றாவது ஆலயமாக இனி வரப்போற காலத்திலே கட்டப்பட போகிற காரியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், வேதத்திலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது மறுபிறப்பு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது மறு ஜென்மம் அடைதல், மறுபடி பிறத்தல் என்ற அந்த வேத உபதேசத்தை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் சற்று இந்த நாட்களிலே சிறிது இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது போனகைன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த போனகைன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே அது தேவனை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே திருப்பப்படுகிறவர்களுக்கு தான் இந்த நாட்களிலே இந்த மறுபிறப்பு சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சொன்ன காரியம் என்னவென்றால், மறுபடியும் நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனும் பிறக்க வேண்டும். இந்த பூமியிலே நாங்கள் தாயினுடைய கற்பத்திலே இந்த நாட்களிலே உருவாகி இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? நாங்கள் இந்த நாட்களை வளர்ந்து காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அப்படி தாயினுடைய கற்பத்திலே உருவாகினாலும் இந்த நாட்களை பாருங்கள், அதைத்தான் இங்கே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் எப்படியாக சொன்னால், பாவத்திலே இந்த நாட்களிலே கற்பம் தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே மரிக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு மனுஷனுடைய நிலைமை, மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அந்த இப்படிப்பட்ட அந்த காரியத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது என்னவென்றால், மறுபடி பிறக்க வேண்டும் என்பதற்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, பாவத்தை விட்டு பாவத்திலே இருந்து நீங்கி அவன் ஒரு புதிய சிருஷ்டி அடைய வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக அங்கே நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அதைத்தான் குறித்து வேதம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து வந்த வேத பாரகர், அதாவது நிக்கதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர், வேத பாரகர்கள், அவருக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி இந்த நாட்களில் எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார் மறுபடி பிறக்க வேண்டும், மறுபடி இந்த நாட்களில் ஒவ்வொரு மனுஷன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே இவருக்குள்ளே ஒரு குழப்பம் இந்த நாட்களில் அந்த இடத்துல இருந்ததை பார்க்கிறோம். அது எப்படி ஒரு மனுஷன் மறுபடியுமாய் பிறக்கிறான் என்று, தாயுடைய வயிற்றிலே மறுபடியும் போய் இந்த நாட்களிலே பிறக்க வேண்டுமா, மரித்து அப்படியாக மறுபடியும் அவன் பிறக்க வேண்டுமா என்ற கேள்வியை இந்த நாட்களிலே அவருக்குள்ளே ஒரு குழப்பமாக இருக்கிறது. பாருங்கள், இவர் ஒரு போதகர், போதிக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கூட இந்த போனகைன் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்திலே, மறுபிறப்பு என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அவருக்குள்ளே குழப்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், வேதத்திலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே 2 வகையான ஜனங்கள் இருந்தார்கள். அங்கே எருசலேமிலே பாருங்கள், வேத பாரகர்கள், போதகர்கள் இருந்தார்கள். இன்னொரு வகையில பார்க்கிறவர்கள் பரிசேயர், சதுசேயர் என்று சொல்லி 2 வகையான எதிர்கட்சி ஆக்கள் இந்த நாட்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒருவன் சொல்லுவான் உயிர்த்தெழுதல் இருக்குது, ஒருவன் சொல்லுவான் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி.
பாருங்கள். அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் அந்த நாட்களிலே இந்த கிறிஸ்தவம் அந்த இடத்திலே இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு யூதர்கள் மத்தியில் இருந்தது என்பதை குறித்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த நாட்களில் இந்த பூமியில பிறந்து வந்தாரோ அவர் எல்லாவற்றையும் தெளிவாக அந்த நாட்களில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக அங்கும் இங்கும் அப்படியான வாழ்க்கையிலே தான் அந்த ஜனங்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள். ஏன் என்று சொல்லி சொன்னால் வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே கிமு கிபி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அப்ப கிறிஸ்துவுக்கு முன் இந்த நாட்களிலே மறுபுறப்போ இப்படிப்பட்ட பாவ மன்னிப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்திலே என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் கொண்டே பலியிடுவார்கள். என்னத்தை பலியிடுவார்கள்? ஆட்டை பலியிடுவார்கள், மாட்டை காளைகளை பலியிடுவார்கள், புறா குஞ்சுகளை பலியிடுவார்கள், எல்லா காரியத்தையும் செய்வார். என்னத்துக்குன்னு சொன்னால் தான் செய்த பாவம் இதன் மூலமாய் நிவிர்த்தி ஆகும் என்றொரு ஒரு மூட நம்பிக்கையை தான் அந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது ஒரு மூட நம்பிக்கை. இப்ப நாங்கள் செய்கிற ஒரு பாவத்தை செய்து விட்டு ஒருவனை வெட்டி கொண்டு அவனுடைய குடும்பத்தை சீரழிச்சு அவனுடைய குடும்ப காரியங்களை செய்து விட்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யறோம்? போயிட்டு இந்த நாட்களே 1000 பேருக்கு சாப்பாட்டை கொடுத்து இந்த நாட்களே ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் இந்த நாட்களை கூப்பிட்டு 1000 பிச்சைக்காரரை கூப்பிட்டு என்ன செய்யறேன்? அவளுக்கு நல்ல தாராளமா சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி இருத்தி சாப்பாடை எல்லாம் கொடுத்து திருப்தியாக்கி அனுப்பின உடனே நான் நினைக்கிறேன் என்னுடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. சரியான ஒரு தவறான காரியம். மறுமையான கர்த்தருடைய, நீ 1000 பேர்ல 10,000 பேருக்கும் நீ அங்க சாப்பாடை கொடுத்தாலும் அங்க எள்ளளவும் அதுல ஒரு அசைவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் இருக்குன்னு சொல்லி வேதமே தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராமல் இருந்தால் மனுஷனுக்கு இந்த நாட்களிலே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த ஆண்டவர் காலத்திற்கு முன்பாக என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் மிருகங்களையும் பறவைகளையும் பலியிட்டார்களே ஒழிய அவர்கள் அதை பலியிட்டு அதில் ஒரு திருப்தி அடைந்தார்களே ஒழிய ஆனால் உண்மையிலே அவருடைய பாவங்களோ சாபங்களோ அங்கே மன்னிக்கப்படவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே முதல் பாருங்கள், ஆலயத்துக்கு வருகிற வழியிலே 18 வருஷம் இந்த நாட்களை பாருங்கள், அந்த கூனியா இருந்த ஒரு மனுஷி உண்டு. அந்த மனுஷன் அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே அந்த ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க சேர்ச்சுக்கு போறாங்க, அவங்க பழைய நியாய பிரமாணத்தின்படி இந்த நாட்களில் காரியங்களை செயற்படுகிறாங்க, காணிக்கையில கொண்டு வராங்க, தசவாங்களை கொடுக்குறாங்க, எல்லா காரியத்தையும் நீக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவளே அங்கே ஒரு பிசாசு கட்டி வைத்திருந்ததை காணக்கூடியதா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், அது என்ன சம்பவம்னு சொன்னால் என்னதான் செய்தாலும் அந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் வந்து அந்த பாவங்களை மன்னிக்கிற வேளையிலே அவர்களே கேட்கிறாங்க. யாரு கேட்கிறாங்க? வேதபாரர்கள் கேட்கிறாங்க, பரிசேயர் பார்க்கிறாங்க, சதுசேயர் பார்க்கிறாங்க, ஜனங்கள் பார்க்கிறாங்க. இந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உமக்கு யார் கொடுத்த விதமாகத்தான் இந்த கேள்விகளை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் யார் வந்திருக்கிறார், யார் அந்த காரியத்தை செய்கிறார் என்பதை குறித்து அவங்க காணவில்லை. என்ன காரியம் நடக்குது? மரித்தோர்கள் உயிர்ப்பிக்கிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் பார்வையடைகிறார்கள், திமிர்வாதக்காரன் படுக்கையை எடுத்துக்கொண்டு இந்த நாட்களே போகிறான். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த நாட்களே இவ்வளவு சம்பவம் இந்த நாட்களே நடக்கிறது. பெதெஸ்தா குளத்திலே இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே அந்த அற்புதங்கள் இந்த நாட்களில் அப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கூட அவங்க இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இவர் தேவனுடைய குமாரனோ அல்லது இவர்தான் தேவனோ என்று சொல்லி நம்பவும் இல்லை. அதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லை, ஒரு காரியம் இல்லை என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப இதுதான் இந்த நாட்களில் ஒரு மடமைத்தனமான ஒரு, அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஒரு மங்கின புத்தியோடு இந்த நாட்களை வாழ்ந்த அந்த காலத்து ஆக்களுடைய காரியங்களாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, அற்புதம் செய்தால் வெட்டு ஆளை, அதிசயம் செய்தால் கொல்லு, கல்லறிஞ்சு கொல்லு. அருமையான பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆண்டவரை கொல்லும்படியாக திரிகிறாங்க. அது மட்டுமல்ல கல்லெடுக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்களுடைய knowledge அப்படியான காரியத்திலே அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அறிவு குறைவான காரியமாக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு சம்பவம் என்னவென்றால்
அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படவில்லை என்பதைத்தான் வேதம் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே தான் இங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இந்த நாட்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே எந்த ஆசாரியனுடைய ரத்தம் இந்த நாட்களை கழுவி நீக்கி மனுஷனுடைய பாவங்களை சுத்திகரித்தது, அல்ல எந்த அரசனுடைய ரத்தம் இந்த நாட்களிலே மனுஷனுடைய பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்தது, அல்லது எந்த காளைகளுடைய ரத்தம் இந்த நாட்களை மனுஷனுடைய பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்தது, அல்லது எந்த புறாவினுடைய ரத்தம் இந்த நாட்களிலே மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்தது என்பதைத்தான் நாங்கள் சற்று வேதத்திலே இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்கள், அந்த சம்பவத்திலே அவர்கள் நீண்ட நாட்களாக பலிகளை செலுத்தி கொண்டு வாரார்கள். ஒரு மன திருப்தியோட போகிறார்கள் ஒழிய உண்மையிலே அந்த சம்பவங்கள் எதுவும் உண்மை இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இதான் நடந்த சம்பவம். எப்ப? கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக, அதாவது மல்கியா புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு கால பகுதியில் இந்த மல்கியாவுக்கு முன்னாக உள்ள பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்க்க வேளையில், ஆனால் மத்தேயு சுவிசேஷத்துக்குள்ள இந்த நாட்களை வருகிற வேளையிலே தான் அங்கே இரட்சகர் அங்கே எழும்புகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப அந்த நாட்களை பாருங்கள், சிம்சோன் இருந்தா, கிதியோன் இருந்தா, என்னன்னு சொன்னா அவர்கள் நியாயாதிபதிகள், அவர்கள் ரட்சிக்கும்படியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் கூட இந்த நாட்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனாக தெளிவாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். சிம்சோன் ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களை ரட்சிப்பை கொடுத்தாரா? சிம்சோன் இந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரா? கிதியோன் அப்படியான காரியத்தை செய்தாரோ? இல்லவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் பார்க்க வேண்டும். ஞானஸ்தானம் என்றது கூட இந்த நாட்களை பழைய ஏற்பாட்டிலே எங்கே நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம்னு சொன்னா இங்கே என்று பார்க்கிற வழியில காண முடியாது. ஆனா எபிரேயர் ஆக்கத்துல சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு தடயத்தை இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எப்படி என்று பார்க்கிற வழியிலே இந்த சிவந்த சமுத்திரம் என்று சொன்னால் அந்த சமுத்திரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் சிவந்த சமுத்திரமே ஒழிய, ஆனால் அந்த சிவந்த சமுத்திரத்துல தண்ணி சிகப்பாக இருக்கிறதோ அந்த காரியங்களோ இந்த நாட்களை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க போய் பார்த்தால் தெரியும். அந்த அந்த சமுத்திரத்தின் அடியிலே இருக்கிற அந்த பாசிகளுடைய நிறம் கொஞ்சம் சிகப்பாக இருக்கிறபடியினால் அதை சுமந்த சமுத்திரங்கள் இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த நாட்களை அழைத்து வந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலேதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, சமுத்திரத்திலே ஞானஸ்தானம் எடுத்து அதன் மூலமாய் அவர்கள் அதற்காக சமுத்திரத்தினூடாக நடந்து வந்தார்கள். அதைத்தான் அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நாளில பாருங்கள், இந்த 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொன்னா பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அந்த நிக்கதேமு என்றவர் வந்து கேட்கிற ஆண்டோட, யூதருக்குள் அதிகாரியாகிய நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்களா, அப்ப பரிசேயர் சதுசேயர் நான் ஏற்கனவே சொல்லி இந்த வேதபாரகர் என்று சொல்லப்படுகிறது. இவர்களை பாருங்கள், ஒருவன் இருந்தான், அவன் இராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலே வந்த போதர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நல்லது, கர்த்தருக்கு சோத்திரம். ஒன்றாவது கண்டுபிடிச்சானே, கர்த்தருக்கு சோத்திரமா பெருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் ஏனெனில் ஒருவன் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அப்ப ஆண்டவர் செய்கிற மிரக்கல்ஸ்களை இந்த நாட்களே பார்த்து, he is already listen what is going on, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அவன் கேர்ஃபுல்லா அப்படி பார்த்து கொண்டு இந்த நாட்களே இருக்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே எப்படி என்று சொன்னால், இயேசு பாருங்கள் இப்படியா அற்புதங்களை செய்கிறார் என்றார். அதற்கு இயேசு சொல்றார் 3வது வசனத்திலே, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, இவன் இந்த இடத்திலே பாருங்கள் வந்து மறுபடி பிறக்கிற காரியத்தை குறித்து துவக்க இல்லை. அப்ப துவக்கிறது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவரை எங்க கொண்டு போறான்னு சொல்லி சொன்னால் புதிய டெஸ்டமெண்ட்டுக்குள்ள கொண்டு போறார். அருமையான கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள இவர் இழுத்து கொண்டு போறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா கேளுங்க. இவர் பழைய ஏற்பாட்டு நிலையில தான் இந்த நாட்கள் இருக்கிறார். பழைய காரியங்கள், அதாவது நியாய பிரமாணங்கள், பழைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய கற்பனைகள், இப்படியான சூழ்நிலைக்குள்ள இவர் வாழ்ந்து வருகிற மனுஷனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அங்க வாப்பா, எல்லாத்தையும் விடுது, கிமு முன்னுக்கு இருந்த காரியம் எல்லாத்தையும் விட்டு நீ கிபிக்குள்ள வா சொல்லி, கிறிஸ்துவுக்கு பின் என்ற காரியத்துக்குள்ள நீ வான்னு சொல்லி இந்த நாட்களை அந்த வெளிப்பாட்டுக்குள்ள தேவன் இவரை இந்த நாட்களை அழைத்து கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் பாருங்க.
அப்ப இந்த சூழ்நிலையில பாருங்கள், இந்த நாட்களை அப்பொழுது பாருங்கள் சொல்ற இயேசுவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடி புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே இந்த நாட்களை என்ன செய்கிறேன், இந்த நாட்களே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, அதுக்கு புறதான் நிக்கதேமு ஒரு கேள்வி கேட்கிறான் என்றால், ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையிலே எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்திலே இரண்டாந்திரம் பிரவேசித்து பிறக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு புத்திசாலி என்று பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள். யாரு? பரிசேயர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பரிசேயர் சதுசேயர். அதாவது ஒரு கூட்டம் இந்த நாட்கள் என்ன சொல்லும், உயிர்த்தெழுதல் இருக்குது, ஒன்று உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி அவங்களுக்கே டிஸ்கஸ். ஆனா அப்படிப்பட்ட அந்த அந்த இடத்திலே இருந்த மனுஷன் பாருங்கள் சொல்லப்படுறது, யூதருக்குள் அதிகாரியான நிக்கதேமு என்று எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அப்ப அவர் பெரிய ஒரு அதிகாரி அந்த இடத்துல, அருமையான கர்த்தருடைய வேத பாரகர், இப்படி காரியங்களை பார்க்கிற வழியில. அப்ப இந்த சூழ்நிலையில பாருங்கள், இந்த நாட்களே கேட்கிறார், முதிர் வயதா இருக்கிற நான் எப்படி போய் என்னுடைய தாயின் வயிற்றுல இரண்டாம் தினம் பிரவேசித்து பிறக்க கூடும்? இயேசு பிரதித்திரமாக சொல்றார், தெளிவான சத்தியத்தை சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன காரியம் சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே அதாவது பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அதாவது வேதத்தினுடைய அறிவுகள் இந்த நாட்களே குறைவாயிருந்தது. என்னதான் இந்த நாட்களே பட்டிய நாடியில கட்டியிருந்தாலும் என்ன காரியத்தை செய்திருந்தாலும் இந்த நாட்கள் வேதவாரர்களா இருந்தாலும் இந்த நாட்களே வார்த்தையினுடைய வெளிச்சம், the word of light, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்களுக்குள்ளே இல்லை. அதைத்தான் சொல்ல வேண்டிய காரியம். வார்த்தையினுடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ள இல்லாதிருந்த நிமித்தம் தான் அவர்கள் குழப்பத்திலே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை சிலுவையில் அறைந்ததை பற்றி நான் சொல்லவில்லை, அருமையான கர்த்தர். அது தேவனுடைய நியமனம், தேவனுடைய காரியங்கள். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் ஜனங்களுக்காக, கட்டாயம் என்பதுதான் காரியம். அப்ப இந்த சூழ்நிலையிலே பார்க்கிற வேளையிலே அங்கே இருந்த அவர்கள் எப்படி சூழ்நிலை இருந்தவர்கள் எப்படி ஜனங்களுக்கு போதித்து அவர்களை அங்கே தேவனுடைய வழியில இந்த நாட்களை நடத்தி இருக்க கூடும் என்பதைத்தான் சற்று இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா பாருங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் இருக்கிற வேளையிலே பாருங்கள், இயேசு அவனுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆவியினாலே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப மாமிசத்தில் பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியா இருக்கும். நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு இந்த நாட்கள்ல என்ன சொல்லுகிறேன், நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். பாருங்கள், அன்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், இந்த காரியத்தை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். ஏனென்றால் அங்கே வந்திருந்த அந்த யூதருக்கு அதிகாரியாகிய அந்த போதகரான நிக்கதேமுக்கு அந்த இடத்துல அந்த இந்த வார்த்தையில சற்று குழப்பமாக அந்த நாட்கள் இருக்குது. நீயா இவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்கள், இப்படிப்பட்டவங்கள் தான் அந்த நாட்கள் இருந்தாங்க. அல்லாட்டி பாருங்கள், இந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு தானே இந்த நாட்கள் அவங்களுக்கு, இந்த ஆலயத்தை இடியுங்கப்பா, நான் 3 நாள் எழுப்புறேன்னு சொல்லி. உடனே அவங்க எங்க போறாங்க பாருங்க, அவங்க என்னத்தை அவங்க யோசனை முழுக்க மாம்சம் தான் ஐயா, ஆவில யோசனை இல்லை. அவங்களோட யோசனை என்ன, இந்த ஆலயம் சாலமோனுடைய ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை வருஷங்கள் சென்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் என்னையா இவ்வளவு வருஷம் சென்று இந்த சேர்ச்சை இடிச்சு போட்டு ஒரு நாள்ல கட்டி எழுப்புறோன்னு சொல்லி 3 நாளே கட்டி எழுப்புறோன்னு சொல்றாரு. என்ன காரியத்தை எப்படியாக இது ஒரு குற்றம் என்று சொல்லி இந்த நாட்களே தேவ தூஷணம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஆண்டவர் ஆவிக்குரிய விதமாக, ஆண்டவர் ஆவியிலே, அதாவது பாருங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்கள், மரியாளுடைய வயிற்றிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அங்க உற்பவித்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவரால் மரியாளுடைய கற்பத்திலே இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை உற்பவித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய யோசனை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள் எல்லாம் ஆவிக்குரிய யோசனையும் ஆவிக்குரிய காரியமா தான் இருந்ததை ஒழிய மாமிசத்துக்குரிய எந்த காரியம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே பூமியிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நான் திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆவிக்குரிய நோக்கம், ஆவிக்குரிய நடை, ஆவிக்குரிய செயல்பாடு, ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து வருகிற வேளையிலே அவர் ஆவியாலே நடத்தப்பட்டு பாருங்கள், வேதமே சொல்லுறது தெளிவாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால கொண்டு போகல ஐயா, யோவான் ஸ்நானம் வனாந்தரத்துல கொண்டு போய் விட இல்லை.
அல்ல இந்த நாட்களில் யாரும் போய் இந்த நாட்களை கொண்டு இவர் தனியாவும் போகவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் ஆவியினாலே பிறந்தவர் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். ஆவியானவரால் தான் அங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அப்ப தேவனுடைய ஆவியானவர் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவரோடு இருந்து. ஏன்? அது தேவனுடைய ஒரே புறான குமாரனாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, இந்த சம்பவத்தை வைத்துட்டு நீங்க வேதத்துல வாய்ச்சி பாருங்க. பிலிப்பும் எத்தியோப்பியா மந்திரியும் சொல்லி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த சம்பவத்திலே பாருங்கள், அந்த பிலிப்புவை ஆவியானவர் என்ன செய்தாராம்? எத்தியோப்பியா மந்திரியினுடைய அந்த ரதத்தோட கொண்டு இணைச்சாராம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிலிப்பு எங்க எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறாரோ, எத்தியோப்பியா மந்திரி எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாரோ அங்க பார்க்கவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் ஆவியானவர் சடக்கன்னு கொண்டு இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்கள் ஜவாப்பா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசி கொண்டு அவருக்கு ஒன்றுமே விளங்க இல்லை. கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்க வேணும் பாப்பான்னு சொல்லி ஆவியான பரிசுத்தாவியான கூட்டிக் கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்யறார்? கொண்டே அவரோட சேர்த்து விட்டோன்னே அவருடைய வாசிக்கிற பகுதியை பார்த்தோன்னே சரி, ஓகே. உடனே பாருங்க, ஒரு வருஷம் 2 வசனம் தான், கன தூரம் இல்லை, ஒரு 2 வசனம் தான். நீங்க அந்த அதிகாரத்தை தெளிவாக எடுத்து இந்த நாட்களை வாய்ச்சி பாருங்க. அவ பாருங்கள், 2 வசனம் தான் சொன்ன உடனே அவர் கேட்கிற அந்த நாட்கள்ல தண்ணி இருக்கப்பா, எல்லாமே இருக்கப்பா, ஞானஸ்தானத்தை தடைய என்ன? எந்த விதமான அதாவது ஞானஸ்தானத்தை குறிச்சு 1 கிழமை 2 கிழமை டீச்சிங்கும் கொடுக்க இல்லை. ஒரே ஒரு குறிப்பிட்ட நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் விளங்கிக் கொள்ற. அப்ப ஆவியானவர் அங்க என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த பிலிப்போட கூட இருக்கிறது மட்டுமல்ல, எத்தியோப்பியா மந்திரியோடு இந்த நாட்களை கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆர்வம் உள்ள மனுஷனாக எத்தியோப்பியா மந்திரி இந்த நாட்கள் இருக்கிறான்னு சொல்லி அங்க பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. பிரஜாதிகள் அந்த ஆர்வத்தோடு இருக்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி அந்த பிரஜாதிகளுக்கு தேவனுடைய வெளிப்பாடுகளை, ஆவியானுடைய வெளிப்பாடுகளை, ஆவியானுடைய செயல்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த சம்பவத்திலே பாருங்கள், அங்கே அதுக்கு பின்பாக பாருங்கள், பிலிப்பு அந்த காரியம் சொல்லி முடிஞ்ச உடனே, ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்து முடிஞ்ச உடனே பிலிப்பு ஆளை காணல. எங்கேண்டா மறுபடியுமே 2 இடத்துக்கு அங்க ஆவியானவர் கொண்டு வந்து சேர்த்துட்டார். சொன்ன வேலை ஐயா, வேலை முடிஞ்சுதா? அலுவல் முடிஞ்சதா? ரைட், முடிஞ்சுதா? நோ, அங்க அதுக்கப்புறம் அங்க தங்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுட்டு வாங்க, அவ்வளவுதான் காரியம், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு நாங்கள் அப்படி இல்லை, ஊழியம் என்று சொல்லி போனா அந்த நாங்கள் இடத்துல போனா அங்க தங்கி கிடந்து அவன் அழுக்கு மட்டும் அவனுக்கு காரியத்தை சொல்லி கொண்டிருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோட்டன் சுயிப்ப காரியத்தை சொல்லி இந்த நாட்கள்ல கர்த்தருடைய காரியத்தை தெளிவா சொல்லி அப்படியே அவரை சொல்லி முடிச்சுட்டு மற்ற ஆள்கிட்ட மாறிடும். இதுதான் அந்த ஊழியத்தினுடைய ரகசியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப இந்த நிக்கதேமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பழைய ஏற்பாட்டின் நோக்கம், பழைய யோசனைகள், பழைய காரியங்களில் அவர் இந்த நாட்களில் இருக்கிறார். இந்த பரிசேயன் அந்த சம்பவத்துலதான் தாயுடைய வயிற்றுக்கு போய் எப்படி பிறக்க வேண்டும், இப்படி காரியங்கள் இந்த நாட்களில் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறதை பார்க்க. ஆனால் ஆண்டவருடைய பேச்சு, அதாவது தெளிவான சத்தியம் என்னவென்றால், ஆவியினாலே பேசுறார். ஆண்டவர் ஆவியில நிறைஞ்சு ஆவியிலே பேசிக்கொண்டே இருக்கு. எந்த காரியத்தை பாருங்க, ஆண்டவர் பேசுற முழுக்க ஆவிலே பேசிக்கொண்டிருந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது ஏன் அந்த வார்த்தையை சொல்லுறேன் என்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் கூட ஆவியிலே நிறைஞ்சி ஆவியிலே காரியங்களை பேச வேண்டுமே ஒழிய, மாம்சத்திலே வந்து எடுத்தேன், பிடிச்சேன், கொடுத்தேன் சொல்லி இந்த நாட்களை உடைச்சி விட்டு போக கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப நீங்க பாருங்க, ஆண்டவர் பேசுகிற ஆவியானோட அபிஷேகத்துல பேசுகிறார். அங்க ஜனங்கள் கூட்டம் வருது ஐயா. இதான் நடக்கிற காரியமை கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை விட்டு இந்த நாட்களை என்ன செய்யறோம்? நாங்கள் இந்த நாட்களே நம்முடைய காரியங்களை இந்த நாட்களை பப்ளிக் பண்ணுவதற்காக இந்த நாட்களை என்ன செய்யறோம்? நாங்கள் கூட்டத்தை வில்லங்கமா அழைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அழைக்கவே இல்லை, அவர்களாய் தேடி வந்தார்கள். இப்ப பேதுருடைய எடுத்து பாருங்களேன். பெந்தெகோஸ்து நாள் வந்த பிறகு பேதுரு அலங்கார வாசல் அண்டையில போயிட்டு பிரபஞ்சப்பனைய அங்கே குணமாக்கி விட்டு வந்த உடனே இங்க என்ன நடக்குன்னா, பேதுரு பிரசங்கம் பண்ணுது. 3500 பேர் இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க? உடனே ஏற்றுக்கொள்றாங்களே ஆண்டவர். அருமையான சத்தியம் என்று சொல்லி, அது எப்படி என்று சொன்னால் ஆவியில பிரசங்கம் பண்ணாங்க. அப்ப பேதுரு, படிப்பறிவு இல்லாத பேதுரு கூட ஆவியில பிரசங்கம் பண்ணினார். 3000 5000 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இப்படியாகத்தான் இந்த கர்த்தருடைய காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் பாருங்கள், இந்த சம்பவத்திலே நிக்கதேமு வந்து இப்படி ஒரு கேள்வி இந்த நாட்களில் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இந்த மறுபிறப்பு, அதாவது born again என்ற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன் இந்த 3வது வசனத்தை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 1 இருந்து இந்த நாட்களை 8 மட்டும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை உபதேசங்களில் ஒன்றான அங்கே எதுவாயிருக்கிறதாம் மறு ஜென்மம் அடைவதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மறுபடி பிறத்தல், அதாவது போனகைன், அதாவது மறுபடியுமா இந்த நாட்களிலே பிறக்கிறதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தீத்துவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், என்னோடு கூட இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். தீத்துவின் புஸ்தகத்திலே நான் எடுத்துக்கொள்வோம். தீத்துவின் புஸ்தகத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற தீத்துவின் புஸ்தகத்திலே 3ஆவது அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். இப்ப பாருங்க என்ன காரியம் ஐயா. நீங்க ரசிக்கப்பட்டேன் சொல்லி கத்திக்கொண்டு இந்த நாட்கள் இருக்கிறோம். பிரதர், எனக்கு ஒருவரும் சத்தியம் சொல்ல இல்லை பிரதர். அதனால நான் இந்த நாட்கள் எனக்கு ஆண்டவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார், அப்படி வந்தேன் இப்படி வந்தேன் நான் ரசிக்கப்பட்டேன். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை. வேத வார்த்தையை நாங்க பார்க்கணும். நீங்க என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நான் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். இன்றைக்கு நான் 10 பேருக்கு காசை கொடுத்து 50 பேருக்கு சாப்பாட்டை கொடுத்து 10 ஏழைகளுக்கு வீட்டை கட்டி கொடுத்து காரியங்களை செய்து இந்த நாட்கள் உடனே ஐயோ இந்த மனுஷன் ஒரு தர்ம கத்தா அந்த நாட்கள்ல எல்லா காரியத்தையும் செய்யறாரே, இந்த மனுஷன் மிதிக்கிற புல்லு கூட சாதன்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுவாங்க? ஜனங்கள் சொல்லுவாங்க. அதே ஜனங்கள் தான் கொஞ்சம் சறுக்கு சொல்லி சொன்னால் ஆண்டவருக்கு செய்த மாதிரி தான் செய்வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவருக்கு பாருங்க, முதல் நாள் பாருங்க, முதல் அந்த கிழமையில செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னான்னு சொல்லி ஆண்டவர் அங்கே குருத்தோலை பிடிச்சி காரியங்கள் செய்யறாங்க. அதே ஜனங்கள் தான் திரும்பி சொல்றாங்க சிலுவையில் அறையும் சொல்லி இது கல்லறிகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஜனம் தான் நரம்பில்லா நாக்கால மாறி காதிச்சு கொண்டிருப்பாங்க. இதுதான் ஜனங்களுடைய சுபாவம். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் பாருங்கள் தமது இரக்கத்தின்படியே. அப்ப தேவன் இறங்கித்தான் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். இரண்டாவதாக மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினால் நம்மை ரட்சித்தார். இப்ப பாருங்கள், முதலாவதாக the mercy of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது தேவனுடைய ஒரு கைண்ட்னஸ், அதாவது ஒரு கிருபை, ஒரு இரக்கம், கர்த்தருடைய கண்களிலே ஒரு இரக்கம் இந்த நாட்களே கிடைக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தமது இரக்கத்தின்படி. இப்ப பாருங்கள், ஆதிகாமத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 6வது அதிகாரத்திலே 5வது இடத்துல பார்க்கிற வழியில வேதம் சொல்வது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. இப்ப நான் கேட்கிறேன் கேள்வி, நோவா ஞானஸ்தானம் எடுத்தாரா போல கட்டுறதுக்கு? அல்லது நோவா பரிசுத்தாவோட வல்லமை நான் ரம்பி இருந்தாரா பிள்ளை கட்டுறதுக்கு? இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்களேன், அப்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், நோவா செய்த காரியத்தின் நிமித்தம் அல்ல, அந்த நாட்கள்ல நீதி நிமித்தம் அல்ல. கர்த்தர் நோவாவை பார்க்கிற வேளையிலே, அவருடைய கண்களிலே பார்க்கிற வேளையிலே, இவன் ஒரு நீதிமானா என்னுடைய கண்கள்ல தென்படுகிறானே என்று சொல்லி இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களில் என்ன செய்யறான்னு சொன்னால், அவருடைய இரக்கத்தின்படி இந்த நாட்களில் நோவாவை அந்த இடத்திலே அழைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய. அதே விதமாகத்தான் இன்றைக்கு எங்களை இந்த நாட்களை தேவன் அழைத்திருக்கிறார். அப்ப நாங்கள் செய்த புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த நாட்களை பாருங்க, சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், ஐயோ இந்த பிரதரா, இந்த சகோதரனுடைய தகப்பன்மார் அருமையான தகப்பனையா, அந்த ஆள் இவ்வளவு தர்ம கத்தா, அந்த நாட்கள் அந்த ஆள் இவ்வளவு காரியத்தை செய்தார், அதை செய்தார், இதை செய்தார், அவங்களுக்கு காசை கொடுத்தார், இவங்களுக்கு காசை கொடுத்தார், அப்படி செய்தார் இப்படி செய்தார். அதெல்லாம் ஜீரோ ஐயா. உங்க அப்பா செய்த புண்ணியத்தினாலதான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஜீரோ ஐயா. புண்ணியம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவுடைய இரக்கம் ஐயா. முதலாவது எங்கட அப்பா செய்த புண்ணியம் என்ன புண்ணியமோ நமக்கு தெரியாது. என்னதை செய்தனமோ எது செய்தனமோ அது அவைக்குரிய காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா இன்றைக்கு பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறதான் நான் சொல்லுகிறேன் உங்களோடு இந்த நாட்களே, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், அங்கே வேதம் சொல்றது தமது இரக்கம். முதலாவது அவருடைய இரக்கம் வருது ஐயா. அந்த இரக்கத்தை அவரிடத்திலே கர்த்தருடைய கண்களிலே இருந்து நமக்கு இரக்கம் வருகிற வேளையிலே, அந்த இரக்கத்தை நாங்கள் பெற்ற உடனே இரண்டாவதாக நாங்கள் செய்கிற காரியம் அங்கே
மறு ஜென்ம முழுக்குள்ளே கடந்து செல்கிறோம். அதாவது ஞானஸ்தானத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறோம் என்பதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஞானஸ்தானத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிற வேளையிலே, மூன்றாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலாலே, பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே இந்த நாட்களை நடக்கின்றால் புதிதாக்குதல் காரியம் இந்த நாட்களை நமக்குள்ளே வருகிற வேளையிலே அந்த ரட்சிப்பு அப்படியே அங்கே வந்து நம்மை மூடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இதுதான் ஐயா சத்தியம். அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள்ல ஏதோ புண்ணியம் செய்து காரியத்தை செய்து இந்த நாட்கள்ல ஆண்டோட ராஜ்யத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொல்றதெல்லாம் ஒரு தவறான காரியம். ஆனா முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி உங்களுக்காக அந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கிருபை கிடைக்கணும்னு சொல்லி ஒருவர் உங்களுக்காக ஜெபித்திருப்பார். அது யார் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் நீண்ட நாட்களாக ஜெபித்திருப்பார். அதாவது இன்ன பேரில் என்னுடைய நண்பனா இருக்கலாம், என்னுடைய சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்கள் இந்த பேரை வைத்து இந்த நாட்களை இவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் ஜெபித்திருக்கிற வேளையிலே தேவன் அதை பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே இறங்குகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய இரக்கம் இந்த நாட்களில் அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தன்னுடைய ரட்சிப்பை அங்கே நமக்குள்ளே இந்த நாட்களில் தேவன் அளிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அங்கே ஆவிக்குரிய பிறப்பு என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே மறுபிறப்பு அடையலாம் என்று ஒருவரும் இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது மறுபிறப்பு அடையாமல் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்பதுதான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதாவது நித்திய ஜீவனையும் இயேசு கிறிஸ்துடைய வழியையும் இந்த நாட்களிலே அங்கே வழியாக ரட்சிப்பையும் பெற முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வழிக்குள்ளே நாங்கள் போக வேண்டுமா இருந்தால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபை வந்து அந்த கிருபை நிமித்தம் அங்கே நமக்குள்ளே அந்த மறு ஜென்ம முழுக்கு இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம் சில வழியில, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் ஞானஸ்தானம் எடுத்தானா, பரிசுத்தாவுடைய வல்லமையை பெற்றானா? ஆண்டவர் சொல்றாரே, அவனே இந்த நாட்கள் நீ இன்றைக்கு என்னோட பரதேசில இருப்பாய் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேள்விக்கு என்ன காரியம், இந்த காரியத்துக்கு என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அது தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனமே இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அந்த ஞானஸ்தானம், அந்த மறுஜென்ம முழுக்க சொல்லப்படுகிற காரியம் 2வது பாயிண்ட்ல வருகிற வேளையில 1வது நாட்கள் என்ன வருகிறது சொல்லி சொன்னால், அவர் அங்கே பாருங்கள், இப்படி தமது இரக்கத்தின்படியே, அப்ப தேவனுடைய இரக்கம் அந்த கல்வனுக்கு இந்த நாட்களை வந்ததை பார்க்கிறோம். அந்த இரக்கத்தின்படி இந்த நாட்களை தேவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களை அங்கே என்ன செய்யறார், அவனை இந்த நாட்களை அப்படியே தேவனுடைய, அதாவது பரடைசிக்கு இந்த நாட்களை அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்க. அப்ப பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த தேவனுடைய இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வழியாக ரட்சிப்பை பெற முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால், நித்திய ஜீவனையும் இந்த நாட்களை பாருங்கள், நித்திய ஜீவனையும் இயேசு கிறிஸ்துடைய வழியாக ரட்சிப்பையும் பெற முடியாது. ஏனென்றால் கீழே மறுபிறப்பை குறித்து சில காரியங்கள் இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அவனுடைய சூழ்நிலை அந்த நேரத்திலே பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புது, அவன் பாவ அறிக்கை செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிற வேளையிலே மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ அவனுடைய இருதயத்தை இந்த நாட்களிலே பார்க்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலருடைய காரியத்தை பாருங்க, மரணத்திலே போய் இருக்கிற வேளையிலே, மரணம் வருகிற வேளையில நெருக்கத்திலே பாருங்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், உடனே அந்த வேளையில இந்த நாட்களை பாருங்கள் பாவ அறிக்கை செய்வார்கள். அந்த இடத்துல யாராவது சத்தியத்தை ஆண்டவரை குறித்து சொல்லுகிற வேளையிலே அவள் பாவ அறிக்கை செய்வார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கவோ காரியத்துக்கோ அந்த நாட்களே வழி இல்லை. ஆனால் என்ன காரியம், அந்த வேளையிலே தேவனுடைய இரக்கம் அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இரக்கத்தின் நிமித்தம் தேவன் அவர்களுக்கு ஒரு விடுதலை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களை பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு நாங்கள் விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே, நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களே ஆண்டவுடைய அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறவர்களே எல்லாரும் போய் ஒரடியா பரலோகத்திலே இந்த நாட்களை இருந்துருவோம்னு சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது தவறான காரியம்.
என்னவென்றால் அங்கேயும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்க பாருங்க, வேதத்திலே பவுலடிகள் சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப 1ஆம் வானத்துல யார் இருக்கிறாங்க, 2ஆம் வானத்துல யார் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வரப்போற 4ஆம் வானத்துல யார் இருக்கிறாங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அநேக கேள்விக்குறிகள் அந்த இடத்துல எழும்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப 3ஆம் வானம் எந்த இடம்? அந்த 3ஆம் வாரத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிற வேளையிலே அங்கே அநேகரை அந்த இடத்திலே பாருங்கள் சொல்லுகிறார். இந்த நாட்களே அங்க ஜனங்கள் இந்த நாட்களே வேறு பாசைகளை பேசுகிற விதமாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்க காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையான காரியம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், 1ஆம் வானத்துக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களும் இருக்கிறார்கள், 2ஆம் வானத்துக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களும் இருக்கிறார்கள், 3ஆம் வானத்துக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்கள் பாருங்கள். அப்ப விசேஷித்த விதமா இந்த நாட்களே தேவன் ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு தரம் கொடுப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல நாங்கள் பாடசாலையில பாடத்தை கற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா பாருங்கள், இந்த நாட்கள்ல ஒரு 10வது கிளாஸ்ல படிக்கிற வேளையிலே எல்லாரும் வேண்டிட்டோம், அதாவது 10வது கிளாஸ் பாஸ் பண்ணியாச்சு, நல்லது, கர்த்தருக்கு சோதரம். ஆனாலும் பாஸ் பண்ணி இருந்தாலும் இந்த நாட்களில் என்ன காரணம் என்றால் அந்த பாயிண்ட்ஸை தான் இந்த நாட்களை பார்ப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. முக்கியமான காரியம் இந்த நாட்களை பாருங்கள், சிலர் பாருங்கள் 100க்கு 100 எடுத்து இந்த நாட்களை பாஸ் பண்ணி இருப்பார்கள். அதே போல பாருங்கள், சிலர் 100க்கு 99 எடுத்து பாஸ் பண்ணி இருப்பார்கள். ஆனால் 100க்கு 98 எடுத்து பாஸ் பண்ணி இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இந்த நாட்களே ஒரே இதெல்லாம் இந்த நாட்களே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தரம் இந்த நாட்களிலே வித்தியாசமா இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக. அதே விதமாகத்தான் இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய போராட்டத்திலே வெற்றி பெற்றாலும் இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய தரம் குவாலிட்டி எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே. அதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே இந்த மறுபுறப்பண்ட சம்பவத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், முதலாவதாக மறுபடியும் பிறத்தல் என்பது பரிசுத்த ஆவியாகிய தேவனால் அங்கே சொல்லப்படுகிற காரியமாக இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப நாங்கள் பாருங்கள், யோவான் 3:6 சொல்லப்பட்டது பிரகாரம் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கு சொல்லப்படுகிறது யோவான் 3:6 இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்ப்போம். 3:6 சொல்லப்படுகிறது, மாமிசத்தினால் இந்த நாட்களிலே பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவிக்குரியதாய் இந்த நாட்களிலே இருக்கும் என்பது இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே என்ன சொல்லப்படுகிறது? மாமிசமும் ஆவியும் 2 காரியத்தை சொல்லப்படுகிறது. மாமிசத்தின் கிரியைகள், ஆவியின் கிரியைகள். அப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே மாமிசத்தையும் ஆவியையும் குறித்து நாட்கள் சொல்லப்படுகிறது. ஒன்றுக்கொன்று இந்த நாட்களை என்ன செய்யுமா? விரோதமாய்த்தான் இந்த நாட்களை நீக்கும். ஐயா, மாமிசம் சொல்லும் என்னன்னு சொன்னா, நான் அதை செய்ய வேணும் என்று நிற்கும். ஆனால் ஆவி சொல்லும், சீச்சி நீ தேவனுடைய பிள்ளையப்பா, நீ இது விட்டு அந்த காரியத்துக்குள்ள போகாது என்று சொல்லி. இதுதான் உள்ளான மனுஷனுக்கும் வெளியான மனுஷனுக்கும் இருக்கிற காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த மாமிசத்தின் கிரியைகள் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே மனுஷனை இந்த நாட்களில் சும்மா இருக்காது. அனுதினமும் வாழ்க்கையில இந்த பூமியில இருக்கிற வழியில மாமிசம் இருக்கு மட்டும் போராட்டம் இருந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். அதை மாற்ற எவராலும் முடியாது. நீ எந்த பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எந்த பெரிய தேசத்தை ஆளுகிறவனா இருந்தாலும் சரி, உனக்குள்ளே மாமிசத்தின் கிரியைகள் இருக்கும். அதே வேளையில இந்த நாட்களிலே ஆவி, அங்கே ஆவியினுடைய கிரியைகள் இந்த நாட்களை என்ன செய்யும் சொல்லி சொன்னார், அதுவும் இந்த நாட்களை தினமும் போராடி கொண்டே இந்த நாட்களை இருக்கும். அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாமிசத்தின் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும். அருமையான, அப்படியானால் ஆவியினாலே நடாத்தப்படுகிற வேளையிலே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியினால் நடாத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே ஆவியினாலே நாங்கள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே மாமிசத்தினுடைய தன்மைகள் இந்த நாட்களை என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே அவற்றை பிரஷர் என்ன செய்யணும்னா கீழே போயிடும். உடனே நமக்குள்ள என்ன செய்யும் சொல்லி சொன்னால் ஆவியானவருடைய உந்துதல், ஆவியானவருடைய காரியங்கள் இந்த நாட்களை நடக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் அதுக்கு பிறகு தேவன் நம்மை எடுத்து இந்த நாட்களை பயன்படுத்துகிற விதமாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டவர் யார் மாமிசத்தில் நடக்கிறார், யார் ஆவில் நடக்கிறார் யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வீட்டிலே ஒரு வாழ்க்கை, மனைவி கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை, ஆலயத்திலே ஒரு வாழ்க்கை,
வேலை செய்கிற இடத்துல அது இன்னும் வித்தியாசமான வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகள். அதே வேளையில பாருங்களேன், நாங்க தெருவில போய்க்கல இன்னொரு வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படி மனுஷன் வாழுகிறான். அப்ப இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையா? வேதம் சொல்லுகிறது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் அப்ப ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளையா விசுவாசியாக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். அப்ப வீட்டிலே எப்படி இருக்கிறானோ அதே விதமாகத்தான் வெளியிலேயும் பாடசாலையிலும் வேலை செய்கிற இடத்திலும் தெருவில் நடக்கிற வழியிலும் அப்படியே இருப்பானா இருந்தால் அவனுக்குள்ளே எந்த விதமான அசைவோ எந்த விதமான காரியங்களும் இந்த நாட்களில் நடக்காது கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா வீட்டுல நினைச்சு பார்க்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை தான் நீங்க சொல்லப்படுகிறது பாருங்கள். இந்த நாட்கள் அங்கே சீசர்களின் மறுபிறப்பு என்று பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஒரு மனிதன் புது உருவடைந்து மாற்றப்படுவது போல மாற்றப்படுவதே ஆகும் என்பதைத்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. இந்த முறையை குறித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் எழுதின நிருபத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே வாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வழியில நான் வாசிக்கிறேன் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் சித்தமும் இன்னதென்று அங்கே பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இந்த நாட்கள் இந்த மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் உங்களுடைய சிந்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தை, யோ மைண்ட், அதாவது உங்களுடைய சிந்தை இந்த நாட்களில் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மறுரூபமாக்கப்பட வேண்டும். முதலாவதாக ஏனென்று சொன்னால் இங்கே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டத்தை நீங்கள் செய்ய இந்த நாட்களில் தகுதி உடையவர்களாய், பெர்ஃபெக்ட், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த தகுதி உள்ளவர்களா அந்த நாட்களில் ஆகப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் முதலாவது நாட்களில் உங்களுடைய சிந்தை இந்த நாட்களில் உள்ளான மனுஷன் மறுரூபமாக்கப்படுகிற காரியத்தில் இந்த நாட்களில் நாங்கள் வர வேண்டும். அருமையான கர்த்தர், அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது மறுரூபம் என்று சொல்லி, புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுரூபம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாங்கள் தரித்துக் கொண்டிருப்போமா இருந்தால் தேவனுடைய நன்மையையும் தேவனுடைய தேவனுடைய பிரியத்தையும் பரிபூரணத்தையும் சித்தத்தையும் செய்ய முடியாது. நான் சொல்லலையா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. வசனத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆனா தரிப்பீர்களா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அங்க இந்த நாட்களிலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் சித்தம் இன்னதென்று பௌத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாக வேண்டும். ஆனால் நீங்க என்ன செய்வீங்கள்? பிரபஞ்சத்தின் தரிச்சிங்கன்னு சொன்னா உங்களோட மனம் புதிதாகாதையா. நீங்க பிரபஞ்சத்தோட இருக்கிறீங்கள். இப்ப இந்த ரெண்டு உங்களோட மனம் புதிதாகிறதுக்கு எப்படியாக அது சாத்திய கூறாகும். அப்ப அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களை நாங்கள் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க முடியும். எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே, எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 23, 24வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னார். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளாகி, அதாவது புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? உள்ளான உள்ளுக்குள்ளே அதாவது உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும்? ஒரு புதிய ஆவியானுடைய அபிஷேகத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கிற வழியிலே இதுல சொல்லப்படுகிறது, மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த வசனத்தை நீங்க வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி ஆதியாமத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆதியாமத்திலே வேதம் சொல்றது கர்த்தர் என்ன செய்தார்? ஆதாமை தன்னுடைய தன்னுடைய இமேஜ்ல செய்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ தோட்டத்திலே இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய சாயலாக ஆதாமை உருவாக்கினார். ஆனா இங்க வேதம் சொல்றது இந்த இடத்துல பார்க்கிற வேளையிலே எப்படி என்று சொல்லி சொன்னார், இங்கே
பாருங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். என்னையா அந்த வசனம் இப்படி சொல்லுது? அப்படியானால் நாங்கள் இன்னும் தரிக்கப்படவில்லையா? அந்த புதிய மனுஷனை நாங்கள் இன்னும் தரித்துக் கொள்ளவில்லையா? இல்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். ஏன் சொல்லி கேட்டீங்கன்னால், ஆதாம் இந்த நாட்களிலே தோட்டத்திலே விழுந்து விட்டார். அருமையான கத்து, ஆதி காமத்திலே ஏதோ தோட்டத்திலே விழுந்து விட்டார். அப்ப விழுந்து விட்டது நிமித்தம் அவர் அங்கே அந்த தேவனுடைய சாயலாக இருந்த அந்த உருவம் இந்த நாட்கள் அவருக்கு மாற்றப்பட்டது. ஏனென்றால் பாவம் செய்த உடனே இந்த நாட்கள் என்ன ஆதாமுடைய தேவ சாயல் அற்று போகிறான். தேவனுடைய மகிமை அற்று போகிறதை அங்கே வேதம் நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய சாயலை அற்றுப்போன அந்த ஆதாம் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், புறக்கணிக்கப்பட்டு ஏதோன் தோட்டத்தில இருந்து தூக்கி எறியப்படுகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்ப பாருங்க, அதற்கு பின்பாக 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இழந்து போன அந்த மகிமையை பெற்று தரும்படியாகத்தான் இன்றைக்கு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அங்கே தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் வருகிற வழியில் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவினுடைய வல்லமையை நீங்கள் பெற்று ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் வருகிற வேளையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களே உங்களுக்குள்ள நிறைவேறுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்குது. எப்படி என்னவென்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் அங்கே இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே உருவாகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தேவன் அங்கே என்ன செய்யறான்னு தன்னுடைய சாயலை இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே டிரான்ஸ்பர் பண்ணுகிறார் என்பதை தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவரை அறிஞ்சு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றோம். விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியக்காரர் இருந்தாலும் எல்லாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. அதைத்தான் நாங்க பார்க்க சொல்ல வேணும். இன்றைக்கு ஒருவன் சொல்லட்டும் பாப்போம், நான் ஐ ஆம் எ பெர்ஃபெக்ட் மேன் சொல்லட்டும் பாப்போம், முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த பெர்ஃபெக்டா வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிற காரியம் நமக்குள்ளே வருவோம் மனுஷனா நாங்கள் எப்படி இருப்போம்னா தேவ சாயலாக, அதாவது ஆண்டவருடைய இமேஜ்ல வந்துருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உதாரணத்துக்கு பாருங்க, சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷர் இருந்தார். அவருடைய சம்பவத்திலே வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் சீக்கியரா இந்த நாட்கள் இருந்த நிமித்தம் அவருடைய தாயாரும் தகப்பனார் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள்? உறவினர் எல்லாம் இந்த நீ எங்களுடைய சீக்கிய மதத்துக்கு அவமானத்தை கொண்டு வருகிற, நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நிமித்தம் சொல்லி சாப்பாட்டுக்குள்ள நஞ்சு போட்டு கொடுத்தாங்க. அதுல இருந்து கர்த்தர் இந்த நாட்களை அவரை தப்பு வைக்கும்படியா வச்சார். அதற்கு பின்பாக அவர் பின்வாங்கவில்லை. தன்னை அதாவது அவர் தன்னை நேசிக்கிற அந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களை பின்பற்றி கொண்டிருந்தார். பயங்கரமான போராட்டங்கள் ஐயா, அடித்தார்கள், உதைத்தார்கள், பால் கிணற்றுகள்ல இந்த நாட்களை போட்டார்கள். ஆனா பாருங்க, என்னதான் அடி உதி விளந்தாலும், என்னதான் காரியம் நடந்தாலும், என்ன பால் கிணத்துக்கு போட்டாலும் ஆண்டவர் அப்பப்போ வந்து இந்த நாட்களை ஹெல்ப் பண்ணிட்டு போவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் அவருடைய வாழ்க்கை நடந்த சரித்திரம். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையை பாருங்கள், ஒரு முறை இங்கிலாந்து தேசத்துக்கு அவர் போயிருந்த வேளையிலே ஒரு வீட்டிலே போய் இந்த நாட்களிலே அவர் பெல் அடித்து, அந்த காலிங் பெல்லை அடித்து அங்கே அழைத்த வேளையிலே ஒரு சிறு பெண் வந்து அந்த இடத்திலே இருந்தார்கள். அப்போ இன்னொரு பேரை சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல கேட்டார். அந்த புள்ள சொல்லிச்சு, என்னுடைய அப்பா அம்மா தான், அவங்க அப்பா இல்லை, அவங்க மம்மி அப்பா டேடி எல்லாம் வெளியால போயிருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நாட்களே இந்த பாப்பா இவர் ஓகே என்று சொல்லிட்டு போயிட்டார். ஆனா என்ன நடந்தது? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக வீட்டு தாதப்பன் வந்து யாராவது வந்தார்களான்னு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கேட்டார்கள். கேட்டேன்னு சொல்லி, ஓம் ஐயா, ஓமப்பா வந்தாங்க, அவரை பார்த்தா இயேசுநாதரை மாதிரி இந்த நாட்கள் இருந்துன்னு சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளை இயேசுநாதரை கண்டுதா? அல்லது அந்த பிள்ளைக்கு இயேசுநாதருடைய காரியத்தை குறித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியுமா? அந்த பிள்ளை எதை கண்டான்னு சொன்னா, அவருடைய முகத்தில இருந்த அந்த சாந்த குணத்தை, அவருடைய முகத்தில இருந்த இந்த நாட்களே அந்த சிரிப்பு, அவருடைய முகத்தில இருந்த சாயல். கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் கிறிஸ்துவாய் மாறுகிற சாயல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவனுடைய சாயலாக இந்த நாட்களில் மாறுகிறதா இருந்தால்
நம்முடைய முகத்திலே சிரிப்பில பார்க்கலாம், நம்முடைய பேச்சில பார்க்கலாம், நம்முடைய நடையில பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தடுத்துக்கொள்ள. அப்படியானால் அந்த இழந்து போன அந்த தேவ சாயலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புதிய மனுஷனை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் அங்கே சொல்லப்படுற. அப்ப அந்த இழந்து போன மனுஷரை, அதாவது இழந்து போன அந்த சாயலை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், முழுக்கு ஞான ஸ்நானம் தேவை. இரண்டாவதாக பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே தேவை என்பதைத்தான் வேதம் திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த முறையின்படிதான் இந்த நாட்களில் என்ன செய்கிறதாம், நித்திய ஜீவன் தேவனிடத்திலே இருந்து விசுவாசிகளுக்கு அருளப்படுகிறது என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த நித்திய ஜீவனை இந்த நாட்களை அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், தேவனிடத்திலே இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அங்கே நாங்கள் இந்த நாட்களிலே அவருடைய சாயலாக இந்த நாட்களிலே நாங்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 4வது வசனம், இச்சையினாலே உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் நமக்கு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே அளித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த நாட்களிலே இச்சையில் உண்டான அந்த உலகத்தில் உள்ள கேடுகளுக்கு திவ்ய சுபாவத்திற்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாகாதபடி தப்பித்துக் கொள்வதற்காக தேவன் இந்த நாட்களை, இந்த அருமையான அந்த காரியத்தை இந்த நாட்களை நமக்கு செய்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், 1 யோவான் 5:11 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்றது, குமாரனத்திலே இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சாட்சி இப்படியாக சொல்லப்படும். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சி ஆகும். ஏனென்றால் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படியானால் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் ஜீவனை உடையவன் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அவன் தேவனுடைய பிள்ளையாகவும், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் தேவனுடைய பிள்ளையாகவும் இங்கே சொல்லப்படுகிறது. நான் பார்ப்போமா இருந்தால் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அன்றியும் நான் வாசிக்கின்றேன். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், அதாவது அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிசத்தினாலாவது புருஷத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு அவர்களுக்கு அதிகாரம், பவர், வல்லமை இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் நீதியிலும் பரிசுத்தத்திலும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுடைய சாயலாக இந்த நாட்களை நாங்கள் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நீதி இருக்கணும், ஹோலினஸ் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பரிசுத்தம் இல்லையா நமக்கு தேவனை தரிசிக்கவே முடியாது. அவர் சாதாரண தேவன் அல்ல. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர் இருக்கிறவர், காரிருளிலே வாசம் செய்கிற என் தேவனாகிய பிதாவாகிய தேவன் இந்த நாட்களிலே அவர் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கிறாரே. அவரை சூழ்ந்து பாருங்கள் இருக்கிறார்கள். ஒரு பகுதி பாருங்கள் கேருப்புகள், இன்னொரு பகுதியில பார்க்க ஷேராவின்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே,
இப்படியாக அவர்கள் அங்கே அவரை சுத்தி சுத்தி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே அந்த அவருடைய சிங்காசனம் முழுக்க அந்த பிரசன்னம் இந்த நாட்களை நிரப்பிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதைத்தான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கண்டுவிட்டு உடனே சொன்னார், ஐயோ நான் அதமானேன் அதமானேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்கள், தேவனுடைய சாயல் தேவனுடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சாயலாக இந்த நாட்களை நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் பாருங்கள், மறுபடியும் அங்கே பிறத்தல் அவசியமானது. ஏனெனில் கிறிஸ்துவல்லாமல் எல்லா மனிதரும் தம் இயற்கையான சுபாவத்தின்படி பாவிகளாய் உள்ளனர். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். எல்லா மனிதரும் அது யாரா இருந்தால் பிறக்க போற இப்ப பிறந்து கொண்டிருக்கிறவரும் பாவிதான். அருமையான கர்த்தர், ஒரு அங்க பாவி இல்லாத மனுஷன் இல்லை. இப்ப பாருங்க, இந்த சம்பவத்துல நீங்க பாருங்க, கணக்க வேண்டாம் பாருங்கள், இந்த விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த நாட்கள் என்னவென்று சொன்னால், சரியப்பா நான் உங்களுடைய வழியிலே வார. என்ன வழி? உங்களுடைய பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின் வழியில இந்த நாட்களிலே வாரன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த நாட்களில் பாருங்கள், நீங்க கல்லறிஞ்சுதான் நீங்க நியாய பிரமாணத்தின்படி நீங்க சொல்றீங்க, கல்லறிஞ்சு கொல்லணும்னு நீங்க சொல்றீங்க. என்னென்றால் அது மோசையினுடைய நியாய பிரமாணம் சொல்லி இந்த நாட்களை நீங்க சொல்றீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. சரி, அப்படியானால் நான் இந்த நாட்களிலே அங்கே இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றார் இந்த நாட்கள் என்னவென்றால், உங்களில் குற்றமில்லாதவன் முதலாவது கல்லெறியுங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, என்ன சம்பவம் என்றா அதுக்குள்ள வந்தவங்களுக்குள்ள அந்த நியாய பிரமாணத்தினுடைய கிரியைகள் அவங்களுடைய இருதயத்திலே உறுத்தி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குற்றம் செய்ய நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் குற்றம் செய்யக்கூடாது தான் அதை தவித்தான் வாழ்ந்து கொண்டு வருகிற ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் இந்த நாட்களிலே கல்லறிவார்களா இருந்தால் அது அவர்களுக்கு இன்னும் ஒரு பயங்கரமான குற்றம் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களில் அவர்களுக்கு உணரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலேதான் பாருங்களேன், ஒருவனாவது அதுல பாருங்க, அப்படி என்றால் ஒருவனாவது அதுல இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு நீதிமான் இல்லையா? அல்ல இந்த நாட்கள் ஒருவனாவது நாட்களே குற்றம் இல்லாதவன் இல்லையா? சரி, அந்த கூட்டத்துல வந்த ஜனங்கள் அதுல நின்றாக்கள் கூட அந்த நாட்கள் ஒருவனாவது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் என்று சொன்னா பாவம் என்று சொல்லி அந்த இடத்துல கல்லை எறிந்திருக்கலாம் தானே, ஆனால் எறியவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது, அதாவது எல்லா மனிதரும் தம் இயற்கையான சுபாவத்தின்படி பாவிகளாய் உள்ளனர், தேவனுக்கு கீழ்ப்படியவும் அவரை இந்த நாட்களை பிரியப்படுத்தவும் முடியாதவர்களாய் இருக்கின்றனர். இன்றைக்கு பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாதபடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை பிரியப்படுத்த எவராலும் முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த நாட்களிலே பாவியாகிய மனுஷர்களா இந்த நாட்களில் இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்கள் இன்றைக்கு வாசித்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே அவருடைய ஆவியினால் இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய சாயலாக இந்த நாட்களிலே மாறுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதாவது நாங்கள் முதலாக வாசித்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதன் நிமித்தம் தான் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த நாங்கள் அவருடைய கிரியைகளை இந்த நாட்களை செய்ய முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அந்த மறுபடியும் அந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரத்திலே நான் வாசிச்சு முடிக்கும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். எபேசியரின் புத்தகத்திலே 4ஆவது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 4ஆவது அதிகாரத்திலே 24வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 24வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை எப்படியாக நாங்கள் தரிசித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், அங்கே முழுக்கு ஞானத்தினாலும் 2வது பரிசுத்தாவுடைய வல்லமையினாலும் தான் இந்த நாட்களை இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியும் ஒழிய வேறு வழிகளால் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியாக நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறபடி இந்த நாட்களிலே
சுபாவத்தின்படி பாவிகளாய் உள்ளார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியும் அவரை பிரியப்படுத்த முடியாதவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஏன் என்று சொன்னால் இவர்கள் இந்த இப்படியாக அந்த நாட்களிலே 24வது வசனம் படி தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளவில்லை. அப்படியாக தரித்து கொள்ளுகிற வேளையிலே தான் அவர்கள் அந்த பாவத்தை விட்டு பாவிகள் இல்லாதபடி இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் கேட்டீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஒரு மறுபடி பிறந்த அதாவது நாட்களை அனுபவம் இந்த நாட்களே வரும். இன்றைக்கு சடங்காச்சாரத்தின்படி இந்த நாட்களே போய் நாங்கள் ஞானஸ்தானத்தை எடுக்கலாம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுத்துவிட்டு இந்த நாட்களை நாங்கள் நினைக்கலாம் நீங்கள் நான் பரலோகத்துக்கு போய் விடலாம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கலாம். அப்படி அல்ல அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்கள் முற்றுமுழுக்காக வித்தியாசமான காரியங்களாக இந்த நாட்கள் இருக்கிறபடியினால் வேத வார்த்தையிலே எது சொல்லப்படுகிறதோ அந்த வார்த்தைகளை நாங்கள் ரொம்ப கடைபிடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அநேக வானங்கள் இந்த நாட்களே இருக்கிறது. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் இப்படியாக இந்த நாட்களே போய்கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானா இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை அவர் மன்னித்து நம்மை இந்த நாட்களிலே நமக்கு நித்திய வாழ்வு தருவதா இருந்தாலும் பாருங்கள், நாங்கள் எந்த ஸ்டேஜிலே இருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல் இருப்பார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. அது எதை குறிக்கிறோம்னு சொன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்ய போறான்னு சொல்லி ஒருவனும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாது. அது அவருக்குரிய பேர்சனல் காரியமாக இருக்கிறது. அவர் தனக்கு சித்தமானபடிதான் இந்த நாட்கள் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரோடு இந்த நாட்களிலே இசைந்து நடப்போம், அவரோடு இந்த நாட்களிலே செய்யப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, மறுபிறப்பு என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே பேசும்படியாக யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இருந்து பேசும்படியாக நீங்க தந்த சிலாக்கியத்துக்காக உங்களை துதிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமும் உள்ள வார்த்தைகளா இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அதே வேளையில் இந்த வார்த்தைகளை மறுவலிப்பில் கேட்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதா இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும்படியாக என் ஆண்டவரும் என் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா.